பர்பஸஸ்க்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூலிப் பெஸ்ட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா சார்? வெறும் இன்வெஸ்ட் பண்ணால் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட். ஏன்னா இங்கே இப்போ இப்படி ஏன் இதில் இருக்குன்னா, நம்ம இன்னும் யூலிப்பில் என்னென்னா இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு சார்ஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ப்ரீமியம்காக இன்சூரன்ஸ் சார்ஜஸ் ஒன்று பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த சார்ஜஸ் போய்டல. இப்போ நான் வந்து 2 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டுறேன் வருஷத்துக்கு. நான் என்ன சொல்கிறேன், 10 டைம்ஸ் எனக்கு டிஸ்கவர் கொடுன்றேன். அப்போ 20 லட்ச ரூபாய்க்கு நான் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குறாங்க. அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னு ஒரு ப்ரீமியம் டிடெக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த ப்ரீமியம் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லாதனால அதை ஆட் பண்ணால் யூலிப் ஈஸியாகிடும்ல. வெறும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் நம்மளுக்கு. யூலிப்ல வேறு என்ன சார் ரிஸ்க் இருக்குது? இல்லை ரிஸ்க்குன்னு, அதான் ரிஸ்க் தான், இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் தான் அங்கே இருக்குது. பர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்ம மாட்டிப்போம், அந்த ரிஸ்க் தான் இருக்குது. பட் என்னென்னா இப்போ யூலிப்லனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13-14 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி கிடையாது. ஃபண்ட் மேனேஜர் சார்ஜஸ் ஒன்று இருக்கு, எக்ஸ்பென்சஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க. ஒரு 3-4 ஃபண்ட் இருக்குது. ஃபண்ட் மேனேஜர் சார்ஜு, ஆர்டிஏ சார்ஜு, கஸ்டோடியன் சார்ஜு, அது எல்லாமே அது உள்ளே வந்துடும். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி, இது யூலிப்பில் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 15 வெரைட்டியான சார்ஜஸ் இருக்குது. ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், சரண்டர் வேல்யூ, பாலிசி ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டு, கேரண்டி சார்ஜ், ஜிஎஸ்டி. மியூச்சுவல் ஃபண்டில் ஜிஎஸ்டி கிடையாது. யூலிப்பில் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி ஆகணும், 18% ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். அது ஒன்று இருக்குது. மொட்டாலிட்டி சார்ஜஸ் தான் இன்சூரன்ஸ் சார்ஜ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒன்று கலெக்ட் பண்ணுறோம், அது இருக்குது. ஸ்விட்சிங் சார்ஜஸ், ஒரு ஃபண்டு சரியாக பண்ணல, உள்ளுக்குள்ளே லார்ஜ் கேப் ஒன்று இருக்காங்க, லார்ஜில் நீங்கள் மிட் கேப்புக்கு மாற்ற போகிறீங்க, அப்போ அங்கே ஒரு சார்ஜ் கட்டணும்.